சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அசோகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரி திராட்சை நிறையா எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு உடைச்சது ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்பை எடுத்து வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 250 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடுங்க. கோதுமை மாவு நல்லா இது மாதிரி கொலைய வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொலைய இருக்கணும். அப்போ தான் அசோகா நல்லா வரும். அதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கிண்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டிப்படாமல் நல்லா கிண்டுங்க. கிண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பயிறு, அதையும் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மிதமாக வரும்போது நமக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் நிறையா பேர் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஜீனி நிறையா சேர்த்து நல்லா கிண்டி அதுக்கப்புறம் தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால், அப்படி இல்லைன்னா சேர்க்காமலும் இருக்கலாம். நெய் நிறையா ஊற்றி முந்திரி திராட்சையை நல்லா நெய்யில் வறுத்து நல்லா கிண்ணதுக்கப்புறம் அதில் சேர்த்து கிண்டி இறக்கிடுங்க. அசோகா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.